உங்களை மனதார நான் வாழ்த்துகிறேன், நான் ஆசீர்வதிக்கிறேன். இன்னைக்கு கர்த்தர் நம்மளோட பேச போற ஒரு அழகான தலைப்பு, புதிய காரியத்தை செய்கிறார். வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43 அதிகாரம் 19 வசனம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். இந்த வாக்குத்தத்தை நம்ம பார்த்தோம். தேவன் நமக்கு புதிய காரியத்தை செய்கிறவர். அது எப்பொழுது தோன்றுமா? இப்பொழுதே தோன்றும். ஆண்டவர் நமக்கு சொல்றாரு, வனாந்திரத்துல வழியை உண்டாக்குகிற தெய்வம். உங்களோட வாழ்க்கை அநேகம் கஷ்டம், அநேகம் போராட்டம், சில காரியங்கள் என் வாழ்க்கையில் இனிமேல் நடக்கவே கூடாதுன்னு சொல்லி நீங்கள் நினைக்கிற காரியங்களாக இருக்கலாம். அதை எல்லாவற்றையும் தேவன் மாற்றுவார். கர்த்தர் சொல்லுகிறார், பழைய கசப்பு, பழைய போராட்டம், பழைய அவமானங்கள், ஒன்றுமில்லாத நிலைகளை நான் மாற்றுவேன். புதிய காரியத்தை நான் செய்ய போகிறேன். உன்னோட வாழ்க்கை வனாந்திரமாக இருந்தாலும் சரி, நான் வழியை உண்டாக்குவேன். அவாந்திர வெளியாக இருந்தாலும் சரி, நான் ஆறுகளை உண்டாக்குவேங்கிற அழகான வாக்குத்தத்தத்தை தேவன் நமக்கு கொடுக்கிறார். சரி, இந்த ஆசீர்வாதத்தை செய்வதற்கு 2 நிபந்தனையை தேவன் நமக்கு முன்பாக வைக்கிறார். முதல் காரியம், எபேசியரின் புஸ்தகம் 4 அதிகாரம் 22 வசனத்தை வாசிக்கலாம். அந்தப்படி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு. ஒவ்வொருத்தருமே நம்ம என்ன செய்வோம், ஒரு வருஷத்துடைய கடைசியில் எல்லாரும் சேர்ந்து ஒரு தீர்மானம் எடுப்பாங்க. நான் இனிமேல் இந்த பாவத்தை செய்ய மாட்டேன், நான் இந்த காரியத்தை செய்ய மாட்டேன், இனிமேல் நான் இப்படி இருக்க மாட்டேன்னு சொல்லி அநேகர் தீர்மானம் எடுக்கிறோம். ஆனால் அதை புதிய வருஷத்தில் அதை பின்பற்றோமா அப்படின்னு பார்த்தா அதை அநேகர் கைவிட்டு விடுறாங்க. ஆனால் ஆண்டவர் நமக்கு கொடுக்குற வாக்குத்தத்தம், பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போடணும். பழைய கோபம், பழைய சண்டை, பழைய வாக்குவாதம், பழைய பாவங்களை நீ களைந்து போடணும். வாசிங்க. உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலா சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். இந்த புது வருஷத்தில் நம்ம எல்லாரும் ஆண்டவர்கிட்ட கேட்குறோம், ஆண்டவரே புது விதமாக என்னை ஆசீர்வதிங்க, பெஸ்ட்டாக இருக்கணும், என் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கணும், எல்லாரும் விட என் படிப்பு, என் வேலை, என் தொழில், என் குடும்பம் பெஸ்ட்டாக இருக்கணும் நம்ம ஆசைப்படுறோம். அதே போல தான் தேவன், நீ பழைய மனுஷனாக இருக்கக்கூடாதுப்பா, நீ புதிய மனுஷனா, தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புது மனுஷனாக இருக்கணும்னு சொல்லி தேவனும் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கிறார். 2வது காரியம், முதல்ல நம்ம பழைய மனுஷனா கலைந்து போடணும், புதிய மனுஷனா மாறணும். அடுத்தது தேவன் நம்மளோட பேசக்கூடிய ஒரு காரியம், உபாகமத்தின் புஸ்தகம் 28 அதிகாரம் 47 வசனத்தை வாசிக்கலாம். சகலமும் பரிபூரணமாய் இருக்கையில் நீ மனமகிழ்ச்சியோடும் களிப்போடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவியாமற் போனது நிமித்தம். இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, சகலமும் உனக்கு பரிபூரணமா இருக்கும் பொழுது நீ மனமகிழ்ச்சியா சேவிக்கலன்னா அதே உனக்கு பாவம் தான். இன்னைக்கு எல்லாரும் ஆலயத்துக்கு போறாங்க. ஆலயத்துக்கு போற எல்லாரும் ஆண்டவரை உற்சாகமான மனதோட சேவிக்கிறாங்களா? ஆண்டவரை ஆராதிக்கிறாங்களா? ஆண்டவரோட திரு வசனத்தை கேட்குறாங்களா? சந்தோஷமா ஜெபிக்கிறாங்களா? இது ஆண்டவர் முக்கியமாக பார்க்குறாரு. நீங்கள் ஜெபிச்சாலும் சரி, ஆராதிச்சாலும் சரி, வசனத்தை கேட்டாலும் சரி, நீங்கள் சந்தோஷமாக கேட்கணுங்கிறது ஆண்டவருடைய தீர்மானம், கட்டளை. இன்றைக்கி அநேகர் பாருங்கள், நியூ இயர் டைமில் நம்ம பார்க்குறோம், ஆலயத்துக்குள்ளே இருந்துட்டு செல்ஃபி எடுத்துகிட்டு ஷேர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இது தேவனுக்கு பிரியமாக இருக்குமா? பாதி ஆள், முக்கால்வாசி ஆள் ஆலயத்துக்குள்ளேயே போகிறதில்ல, எல்லாம் வெளியிலேருந்து சந்தோஷமாக செல்ஃபி எடுக்கிறது, விளையாடுறது, மற்ற காரியங்களை பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார், உன்னுடைய மன மகிழ்ச்சி ஆண்டவர்கிட்ட இருக்கணும், சந்தோஷமாக ஆராதி. அநேகர் ஜெபிக்கும் பொழுது, ஆலயத்துக்கு போகும்பொழுது முறுமுறுப்போட போகிறது, முறுமுறுப்போட போய் ஜெபிக்கிறது, வேதனையோட வேதத்தை வாசிக்கிறது. பல போதகர்கள் சபைகளில் செய்தி எடுக்கும் பொழுது மன கஷ்டத்தோடு உட்காந்துருப்பாங்க. ஐயோ, இவ்வளோ நேரம் செய்தி எடுக்கிறாரே, முடிக்க மாட்டேங்கிறாங்களே. தேவஜனமே, இதெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்குமா? கதை சொல்கிறார், மனம் மகிழ்ச்சியா நீ ஆராதிக்கலை அப்படின்னு சொன்னால் என்ன நடக்குமா? அடுத்த வசனத்தையும் வாசிக்கலாம். சகலமும் குறைவுபட்டு பட்டினியோடும் தாகத்தோடும் நிர்வாணத்தோடும் கர்த்தர் உனக்கு விரோதமாய் அனுப்பும் சத்துருக்களை சேவிப்பாய். அவர்கள் உன்னை அழித்து தீருமட்டும் இருப்பு நுகத்தடியை உன் கழுத்தின் மேல் போடுவார்கள். புதிய வருஷத்தில் இப்படி ஒரு வசனத்தை நீங்கள் வாசிக்கிறீங்களேன்னு நினைக்கலாம்.
ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எப்பொழுதுமே நிபந்தனைக்கு உட்பட்டது. நம்ம ஆண்டவருக்கு கீழ்ப்படியும் பொழுது, அவர் ஆராதிக்கும் பொழுது, அவருடைய வசனத்தின்படி எல்லாம் செய்கிறதற்கு நம்மளை ஒப்பு கொடுக்கும் பொழுது, ஆதியாகமம் 1 வசனத்திலிருந்து வெளிப்படுத்தல் கடைசி அதிகாரம் கடைசி வசனம் வரைக்கும் எல்லா வசனத்துக்கும் ஆண்டவர் நம்மளை கீழ்ப்படியணும்னு விரும்புகிறார். நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது ஏதோ ஒரு வருஷத்துக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம இந்த உலகத்தில் வாழுகிற எல்லா நாட்களுமே கிருபையின் நாட்கள் தான், ஆசீர்வாதத்தின் நாட்கள் தான், நன்மையின் நாட்கள் தான், சந்தோஷத்தின் நாட்கள் தான். தேவன் உங்களுக்கு புதிய காரியத்தை செய்ய விரும்புகிறார். 2 காரியத்தை மாத்திரம் செய்யுங்க. பழைய மனுஷனை, போன வருஷத்தில் இருந்த உங்களுடைய பழைய பாவங்களை தூக்கி எறிங்க. புது மனுஷன், ஆண்டவருடைய மனுஷனாக மாறுங்க. அடுத்ததா தேவன்கிட்ட சமூகத்தில் போகும் பொழுது சந்தோஷமாக ஆராதிங்க, சந்தோஷமாக ஜெபிங்க, சந்தோஷமாக ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிங்க. இந்த வருடம் முழுவதும் பரிபூர்ணமான நன்மைகளை நிச்சயம் கட்டளிடுவார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். அதிகமாக என்னை சிக்கிற எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, எங்களுக்கு ஆசீர்வாதமாக அமையணுமே. நான் நினச்ச வேலை கிடைக்கணும், நான் நினச்ச தொழில்கள் அமையணும், நான் நினச்சதெல்லாம் ஆசீர்வாதமாக எனக்கு கிடைக்கணும்னு சொல்லி யாரெல்லாம் இயக்கத்தோடு இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறாங்களோ, இந்த வசனத்துக்கு கீழ்ப்படிய உதவி செய்யுங்க. வானத்தின் பலகணிகளை திறந்து சகோதர சகோதரிகளை, அவங்க குடும்பங்களை, அவங்களோட நண்பர்களை, உறவினர்களை எல்லாரையும் ஆசீர்வதிங்க. தேவனுடைய கிருபையும் நன்மையும் ஆசீர்வாதமும் பரிபூரணமாய் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.